சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்வு. ஸோ இந்த டிஆர்பி தேர்வு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்வில் வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ இது மட்டும்தானா இன்னியும் டிஆர்பி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் குறிப்பாக இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, பட்டதாரி ஆசிரியர் தேர்வு. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக 2026, 27க்கான பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறோம். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் மேஜருக்கான மெட்டீரியல் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடர்பாடாக இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட். ஸோ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா, 30 கொஸ்டின். ஸோ இந்த 30 கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா மார்க்கை பொறுத்த வரைக்கும் 50 மார்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 20 மார்க் எடுத்தால் நம்மளுடைய மெயின் பேப்பரை வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் நடைபெற்றிருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வாக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், போன முறை 2023 நடைபெற்ற யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு டஃப்பாக இருந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு. கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பியில் ஒரு 80,000 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் தோல்வியடைந்து தன்னுடைய மெயின் பேப்பரை வேல்யூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த 30 கொஸ்டின்ல 20 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு, அப்போ 40 மார்க்கு. கடைசி 10 கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, 10 மார்க்கு, டோட்டலாக 50 மார்க்கு. ஸோ இதில் நம்ம எப்படினாலும் சரி 20 மார்க்கு எடுத்தே ஆகணுங்கிறதான் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். ஸோ இதற்கான சிலபஸ் சொல்லி பார்க்கும் பொழுது 10th ஸ்டாண்டர்டுடைய தமிழ் புக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கக்கூடியதை பார்க்கும் பொழுது 10th ஸ்டாண்டர்டினுடைய தமிழ் புக்கு A to Z ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா இலக்கணம், அடிப்படை இலக்கணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இலக்கணம் இருந்தாலே போதும். சரிங்களா. ஸோ இது 2 தான் இதற்கான மதிப்பெண் எடுப்பதற்கான கண்டென்ட். ஸோ அப்போ நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த 5 இலக்கணம், எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் சொல்லி 5 இலக்கணத்தையும் ஃபுல்லாக தொகுத்தும், ஸோ அதே மாதிரி 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி, 10th ஸ்டாண்டர்டினுடைய தமிழ் மொழி திறன் பயிற்சி எல்லாத்தையுமே தொகுத்து இதுவரைக்கும் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலானது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 496 பக்கங்கள் வரைக்கும் நம்ம இந்த ஸ்டடி மெட்டீரியல் தொகுத்திருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம், அதே மாதிரி பிஇஓக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ பேஜ் கண்டக்ட் பண்ணி கொண்டு போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம கொடுக்க முடியாது. இந்த ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிரோம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால மேஜருக்கான மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம என்ன செய்யல, ப்ரொவைட் பண்ணலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம புதியதாக மெட்டீரியல் என்ன செய்கிறோம், கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா போன 2023 இருந்தே தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு ஒரே புத்தகத்தை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டென்ட்டை எளிமையாக படித்துக் கொள்வதற்கு ஏதுவாக நம்ம நியூவாக அப்டேட் பண்ணுறோம். ஸோ அப்போ நியூவாக அப்டேட் பண்ணும் பொழுது அந்த புத்தகம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம், தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஸ்டடி மெட்டீரியலுக்கு பேமெண்ட் கட்டி வாங்கின ஆசிரியர்கள், ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்துலேயும் இதற்கான பணத்தை செலுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி நம்ம என்ன செய்கிறோம், மொபைல் ஆப்ஸ்லேயே இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். அதில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியலை எப்படி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம் சொல்லி பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலக்கணம். ஸோ இந்த இலக்கணத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 வினாக்கள் வரைக்கும் ஒன்லைனராக, சரிங்களா, முதல் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இலக்கணத்தை 2000 கொஸ்டினா ஒன்லைனராக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்லைனராக நீங்கள் படிக்கும்போது மிஸ் ஆகுவதற்கு வாய்ப்பு இல்லை.
ஸோ ஃபஸ்ட்டு இலக்கணத்தை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒன்லைனராக கொடுத்துறோம். இரண்டாவது 10th புக்கை, சரிங்களா, 10th ஸ்டாண்டர்ட் புக்கை ஸோ ஒன்லைனராக நம்ம மாற்றி ஒன்லைனராக என்ன செய்கிறோம், 10th புக்கை உங்களுக்கு கொடுத்துறோம். மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக பயிற்சி எடுப்பதற்கு ஏதுவாக என்ன செஞ்சுருக்கோம், இந்த 10th புக்கில் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புத்தகத்தில் நூல் ஆசிரியர், நூலும் நூல் ஆசிரியரும், சரிங்களா, ஒரு நூல், அந்த நூலை எழுதுனது யாரு, இல்லை ஒரு ஆசிரியர், அவர் என்னென்ன நூல் எழுதியிருக்காரு. ஸோ இதை ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல நீங்கள் ரிவிஷன் பண்ணுவதற்கு ஏதுவாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு பக்கத்தில் கொடுத்துட்டோம். ஸோ இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வரி, சரிங்க, பாடல் வரி. ஸோ அது எந்த நூலில் இருக்கு, ஸோ அதனுடைய ஆசிரியர் யாரு, சரிங்களா, இந்த பாடல் வரி எந்த நூல், அதனுடைய ஆசிரியர். ஸோ இதை தொகுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ கடைசியில் புக்குக்கு பின்பு இருக்கக்கூடியதை அந்த பயிற்சியவும் தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேட்டர்னில் இப்போ நியூவாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு இலக்கணத்திற்கு ஃபுல்லாக ஒன்லைனர் கிடச்சிருது, 10th ஸ்டாண்டர்ட் புக்குக்கு ஃபுல்லாக ஒன்லைனர் கிடச்சிருது. ஸோ இது போக அதிகமாக கேட்கக்கூடியது இந்த மேட்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேட்பாங்க நூல் ஆசிரியர். ஸோ இதுக்காக இதை ஃபுல்லாக தொகுத்தும் பாடல் வரி கடைசியில் நீங்கள் போகும் பொழுது ஒரு ரீகால் பண்ணிட்டு போகணும், ஏன்னா நிறைய பாடல்கள் அதில் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், ரீகால் பண்ணிட்டு போகணும். அப்போ ஒவ்வொரு புத்தகத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே தொகுத்து ஒன்றாக கொடுத்துருக்கோம். அப்போ அதையும் நீங்கள் ரீகால் பண்ணிட்டு போகும்போது வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட கேட்கக்கூடிய 30 வினாக்கள் 50 மதிப்பெண்ணும் இதுக்குள்ளே இருக்கும் என்பதை அடிப்படையாக கொண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாத காலங்களாக நம்முடைய ஆசிரியர்கள் உட்காந்து தயாரித்திருக்கக்கூடிய பகுதி. ஸோ ஃபினிஷிங்காக நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கோம். இனி ஒரு 1 வீக்கில் உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம உருவாக்குறோம். ஸோ அப்போ சாம்பிள் பார்த்துட்டு தேவைங்கிற பட்சத்தில் வாங்கிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் பேமெண்ட் கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதனுடைய பிடிஎஃப்பை உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் கொடுத்துறோம். ஸோ ஆகவே பிடிஎஃப்க்கு உங்களுடைய பேரை கொடுத்து பதிஞ்சுக்கோங்க. ஸோ புக்கு ரெடி ஆனோன்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், பிடிஎஃப் கொடுத்துருவோம். மற்றபடி புத்தகமாக வேணுங்கிற ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கலாம். இதற்கான சாம்பிள் 1 வீக்கில் நம்ம கொடுத்துருவோம். ஏன் இந்த தகவலை நம்ம கொடுக்குறோம் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மேஜருக்கான பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 5 யூனிட்டை நம்ம கிட்டத்தட்ட நெருக்கி முடிச்சிட்டோம். ஸோ அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் தயாராகணும். ஸோ அதற்குமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஓல்டு புக்கு வேண்டான்ட்டு நம்ம நியூவாக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதை இப்போவே உங்கள் கையில் கொடுத்தா தான் அதற்கான பயிற்சியவும் நீங்கள் என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும் என்பதை அடிப்படையாக கொண்டு சுபைக்குழுவின் சார்பாக இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்துக்கு, ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டின்னா இதை தவிர்த்து வெளியில் இல்லைங்கிறதுக்கு ஒவ்வொன்றையும் செப்பரேட்டாக அஞ்சக் பொருளாக இருக்கட்டும், நூல் ஆசிரியராக இருக்கட்டும், பாடல் வரியாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே தனித்தனியாக தொகுத்து நம்ம நினைச்சுக்கோங்க லாஸ்ட்டில் நீங்கள் ரீகால் பண்ணிட்டு போகிற மாதிரி அருமையான படைப்பாக உருவாக்கியிருக்கோம். ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.